திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக மக்கள் உடைமைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். மாதவரம் தொகுதிக்குட்பட்ட சரையாங்குப்பம் பகுதியில் 5 தெருக்களில் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். கனமழை காரணமாக தொடர்ந்து ஏரிகளில் இருந்து நீர்வரத்து திறந்து விடப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மக்கள் தொடங்கியுள்ளனர். குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து வருவதால் கையில் கிடைத்த உடைமைகளுடன் வீட்டை விட்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பூண்டி ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 5 தெருக்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பூண்டியில் திறக்கப்பட்ட உபரி நீர் செங்குன்றம் மாதவரம் சடையாங்குப்பம் வழியாக எண்ணூர் முகத்வாரம் சென்று கடலில் கலக்கும். இதன் காரணமாக சடையாங்குப்பம் கரையோர பகுதியில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் அச்சமடைந்த பகுதி மக்கள் கையில் கிடைத்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். ஏற்கனவே 5 தெருக்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மேலும் சடையாங்குப்பம் பகுதியில் வெள்ள நீர் சூழும் அபாயம் ஏற்பட உள்ளதால் பாதுகாப்பான இடத்தை நோக்கி அந்த பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் சென்று வருகின்றனர். 5 தெருக்களில் வெள்ள நீர் சூழ்ந்த போதும் இதுவரை அரசு மற்றும் மாநகராட்சி சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் என எவரும் அவர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை என்ற புகாரையும் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் தங்க வைக்க வேண்டும் அல்லது முகாம்களை அமைத்து அங்கு தங்க வைக்க வேண்டும் என்ற அவர்கள் கோரிக்கையை வைத்துள்ளனர். அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் தற்போது வைத்துள்ளனர். ஆபிரகாம்.